ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 70வது தலைப்பு. புராணம். புராணத்தை போதித்தவர். இந்த புராணங்களை ஈஸ்வரனே தேவிக்குச் சொல்வதாக, அல்லது விஷ்ணுவுக்குச் சொல்வதாக, அல்லது விஷ்ணுவோ பிரம்மாவோ நாரதருக்கோ அல்லது ஒரு ரிஷிக்கோ சொல்வதாக அவற்றில் சொல்லியிருக்கும். அப்படி தெய்வங்களே சொன்ன கதைகளை அப்புறம் ஒரு ரிஷிக்கோ ராஜாவுக்கோ இன்னொரு ரிஷி சொன்னார் என்று சொல்லிக்கொண்டு போய் கடைசியில் இவற்றை வியாசர் சூதருக்கு உபதேசிக்க, சூதர் நைமிசாரண்யத்தில் உள்ள ரிஷிகளுக்கு சொன்னார் என்று முடித்திருக்கும். நைமிசாரண்யத்து ரிஷிகள் அப்ராம்னரான சூதருக்கு உயர்ந்த ஆசனமளித்து உட்கார வைத்து மரியாதை பண்ணி அவரிடமிருந்து புராண சிரவணம் பண்ணினார்கள். இதிலிருந்தே புராணங்களுக்குள்ள மதிப்பு தெரிகிறது. அதோடு கூட பிறப்பை விட அறிவுக்குத்தான் மதிப்பு தந்தார்கள் என்று தெரிகிறது. உயர்ந்த விஷயத்தை எந்த ஜாதியார் சொன்னாலும் மரியாதையோடு கேட்டுக்கொண்டார்கள் என்று தெரிகிறது. நண்பனாக பேசுவது. ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டுமானால் அதை 3 தினசுகளில் நடக்குமாறு பண்ணலாம். ராஜாங்கம் உத்தரவு போடுகிறது. அதுபோல கட்டளை செய்வது ஒன்று. இதற்கு பிரபு சம்மிதை என்று பெயர். பிரபுவான எஜமானன் வேலைக்காரனுக்கு ஆர்டர் பண்ணுவது போல சொல்வது பிரபு சம்மிதை. பண்ணாவிட்டால் தண்டனை உண்டே என்று, பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் பயத்தோடு கட்டளை பிரகாரம் காரியத்தை பண்ணியாக வேண்டும். இப்படி அதிகாரஸ்தானத்தில் இருந்து கொண்டு உத்தரவாக போடாமல் ஒரு சிநேகிதன் நம்மிடம் ஒரு காரியத்தை செய்யச் சொன்னாலும் செய்கிறோம். இங்கே பயமில்லை, அன்பாலேயே செய்கிறோம். நமக்கு நல்லதையே நினைக்கும் சிநேகிதன் அவன் என்ற நம்பிக்கை இருப்பதால் செய்கிறோம். இப்படி நம்மிடம் நல்ல மனசு உள்ள சிநேகிதனுக்கு சுஹ்ருத் என்று பெயர். அதனால் நம் சகா மாதிரியான ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நம்மை நல்ல காரியத்தில் ஏவுவது சுஹ்ருத் சம்மிதை. இதைவிடவும் சுலபமாக காரியத்தை சாதித்துத் தர வல்லது எது என்றால் பத்னியின் பிரிய வசனம்தான். எஜமானனின் உத்தரவு பாரமாக இருக்கிறது என்றால் அதையே சிநேகிதன் சொல்லும்போது லகுவாகிறது. இதைவிடவும் லேசாகிவிடும். அதையே பத்னி சொல்கிற போது இது மாதிரி ரம்யமாக ஒன்றை சொல்லியே செய்ய பண்ணுவது காந்தா சம்மிதை எனப்படும். காந்தா என்றால் பத்தினி. வேதம் பிரபு சம்மிதை, புராணங்கள் சுஹ்ருத் சம்மிதை, காவியங்கள் காந்தா சம்மிதை என்று சொல்வதுண்டு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.